Hello, Vanakkam. How are you? How are you all? I hope you are all good. Today there is another video for doubts, astrology related doubts. If you notice here, I have shown the doubts column here. This video will be recorded in both Tamil and English, and I am jumping to the Tamil audience, and I will also put for the English audience exactly at what stage I am going to start the English. Okay, let us do this. வணக்கம். இன்னைக்கு வந்து ஜோதிடத்துல ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஒன்றா ரெண்டா? ஜோதிடத்திலேயே நிறைய சந்தேகங்கள். அதாவது சூரியன் என்ன, சூரியன்னா என்ன, சந்திரன்னா என்ன, செவ்வாய்னா என்ன? ஏன்னா பலவிதமான தகவல்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து நிறைய சில ராங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேற சுத்திட்டு இருக்கு யூடியூப்ல. சிலது வந்து வெப்சைட்ல பிளாக்லன்னு சுத்திட்டு இருக்கு. அப்போ இதுதான் சரி, கரெக்டா என்னது ஆக்சுவலா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசையை இன்று முதல் நம்ம இந்த ஜோதிட கேள்வி சந்தேகங்கள் அப்படிங்கிற இந்த இது மூலியமாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கான்னு நான் பார்ப்பேன். அதற்கான பதிலை வந்து பதில் வீடியோன்ட்டு வேற ஒரு வீடியோல ஐ வில் ஆன்சர் ஆல் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். அதுல வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா ஜாதகத்திலேயே பலனை மட்டும் கேட்காதுக்கு, அதுக்கு தனியா வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பீங்க, சார் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அவர் ஏதோ ஒண்ணு பீதியை கிளப்பி விட்டுருப்பாரு உங்களுக்கு. ஐயோ இது நிஜமாவே அப்படித்தானா அப்படிங்கிற. நேத்திக்கு ஒருத்தர் அது மாதிரி கேட்டிருந்தாரு, சார் 7ஆம் அதிபதி 12ல இருந்தா எனக்கு திருமணம் ஆகாதான்னு கேட்டாரு. அப்ப இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல என்னுடைய அனுபவம் வந்து ஜோதிடத்துல வேதிக் அஸ்ட்ராலஜி வந்து டீச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 32 வருடங்கள் எனக்கு ஜோதிடத்துல அனுபவம். அதுல கிட்டத்தட்ட 8 வருடங்கள் என்னுடைய அனுபவம் வந்து டீச்சிங்ல இருக்கு, வேதிக் அஸ்ட்ராலஜி டீச்சிங். என்னுடைய மாணவர்கள் 5 வருடங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜி படித்து வருகிறார்கள். ஸோ அதனால எங்களுடைய நாலேஜும் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சேனலே நாங்க தொடங்கினது பர்பஸே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தேதியில வந்து ஜோதிடங்கள் வந்து சில ஸ்நாக்ஸ்லயே முடிச்சிடுறாங்க இப்பெல்லாம். ஒரு காலையில ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்ல வந்து ஜோதிடம் முடிந்தது அப்படின்ட்டாங்க. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜில சாத்தியம் கிடையாது. அவங்க என்ன முறையில பாக்குறாங்கிறதுல எனக்கு அது ஒரு விவாதமே அல்ல. இன்றைய விவாதம் அதுவும் இல்லை. என்னுடைய இதுல வந்து இப்போ ஒரு பலன் கேட்க ஒரு ஆள் போகும் பொழுது அவருடைய பலன் நன்றாக இருந்து விட்டால் போதுமானது. அது எந்த ஜோதிட வழியில் வந்தாலும் நாங்க அதை சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது எங்களுடைய குரூப் ஆகட்டும் யாரா இருந்தா. ஆனா அதுவே தெரியாத கேள்வியா இருந்து அதுல போய் விழுந்து அதை கொத்தி செதறி அதை வந்து நிறைய பேருக்கு ராங் இன்ஃபர்மேஷன் போறவங்கள நாங்க பயங்கரமா எதிர்ப்போம். ஏன்னா அது தவறு. பலன் வந்து கரெக்டா ஆயிடுச்சு, வெரி குட். உங்களுடைய நாலேஜ் வந்து அப்ரிஷியபிள். நீங்க எந்த ஒரு ஜோதிட ரீதியாகவும் நீங்க போகலாம், நோ ப்ராப்ளம். ஆனா தவறான கருத்துக்களை தயவு செய்து பரப்ப வேண்டாம். அப்போ உங்களுக்கு சில டவுட்ஸ், அதாவது நார்மலா ஒரு ஜோதிடம் தெரிந்து நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னெல்லாம் சந்தேகம் வருமோ. ஏன்னா நான் வந்து அந்த ஜோதிடத்துக்கு வந்ததே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதை இன்னைக்கு நான் இதுல சொல்லணும்னு விரும்புறேன். என்னுடைய இதுல வந்து ஒருத்தர் வந்து ஜோதிடர் பார்க்கும் பொழுது, நீங்க வந்து படிக்கவே மாட்டீங்க, படிக்கிறதுக்கு டவுட்ஃபுல் அப்படின்ட்டாரு. ஆனா இன்றைய தேதியில என்னுடைய டிகிரிஸுடைய லென்த் இருக்கு இல்லையா, பட்டங்கள், அது வாங்கின மாதிரி யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ரயில்வே லைன் மாதிரி அவ்வளவு பெரிய பட்டங்கள் நான் வாங்கி குவிச்சிருக்கேன். சோ அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப ஜோதிடத்துல சம்திங் ப்ரெடிக்ஷன்ல ஏதோ தகராறுகள் இருக்கு இல்லையா? அப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவரை நான் குறை சொல்ல விரும்பல. அவர் மேபி ஹி இஸ் குட் இன் அதர் ஏரியா, மேபி ஹி இஸ் நாட் குட் இன் எஜுகேஷன் ப்ரெடிக்ஷனுக்கு அவர் சரியில்லை. தெரியாதது ஏன் சொல்லணும்? அதான் என்னுடைய கேள்வி. அப்ப அன்று தொடங்கி என்னுடைய பயணம் 32 வருடங்கள் ஆகி இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுல இப்ப நான் வேதிக் டீச்சராகவும் வேதிக் அஸ்ட்ராலஜி டீச்சர் வேற ஆயிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அஸ்ட்ராலஜர் இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு, அதாவது நான் ஜோதிடத்தில் இறங்கும் பொழுது எனக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கு. ஆனா அன்றைக்கு வந்து வீடியோக்கள் இல்லை, யூடியூப் சேனல் இல்லை, புக் இல்லை, சரியான புக் கிடைக்காது, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள். அது கேட்டாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, எல்லாம் பல விதமாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய
முதல் கோரிக்கையாக இருந்தது. அதுல என்னுடைய நாலேஜ் வந்து பஞ்சாங்கம் ரிலேட்டடாக இன்றைக்கு தேதியில வந்து அவ்வளவு நாலேஜ் யார்கிட்டயுமே இல்லை. அப்ப இந்த பஞ்சாங்கங்கிறது நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த் ஏரியாவா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா அது இல்லை இன்னைக்கு. அது என்னோ ஒரு ரீசன்னால அந்த பஞ்சாங்கங்கிறதையே கம்ப்ளீட்டா மாத்தி ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புது புது ஜோதிட ஸ்டைல்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய டவுட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த டவுட்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரம் ரீதியாக இருக்கலாம், பிளானட்ஸ் ரீதியாக இருக்கலாம், கிரகங்களை குறிச்சு இருக்கலாம், ராசியை குறிச்சு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில ஸ்பெசிபிக்கா ஒரு பிளானட்டை குறிப்பிட்டு அது இதுவும் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாம். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அந்த கொஸ்டின் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா மட்டுமே நான் அதை எடுத்து பதில்ல வீடியோல என்னோட இதுல வரும். ஓகேவா? அதற்கான இந்த வீடியோ தான் இது. சரி, I'm going to the English audience. Hello, how are you everyone? Today many people I have started seeing that asking questions. So some of the questions I have answered already, but I feel that my subscribers should also get a chance to get an interaction about clearing their doubts in astrology or in their charts. So I have facilitated this with the this video, and we are going to inform our audience that whatever the astrological doubts you have, you can ask below the comment section, and I will answer all of your comments. Before going to the English audience fully, தமிழ் ஆடியன்ஸ், இது உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நான் உடனே பதில் போடுறேன். சரியா? I am now shifting to the English audience completely. Okay. Now, thank you for visiting once again on this video. I'm glad that I could able to see you everyone. So today, there are a lot of astrology related doubts. And I have already seen some of them, but I was not answering some of them because I had not put a separate video for that purpose. So I thought this is a very beautiful way of interacting with my subscribers by making them to ask questions, and at the same time to give answers to them so that they also can learn. And in today's astrology scenario, I feel it is very, very essential because people have forgotten their Panchanga, which is the original knowledge of the astrology of time and space. So today the astrology sessions are all completed with one day with snacks and tea. So the astrological knowledge is getting reduced day by day. And those people who are learning and getting certified are also coming to the outside world for consulting. So I'm not criticizing those people, but as long as the predictions are very good, guiding the people properly, we don't have any issues. But what is an issue is when you don't know something, come and openly admit that you are not clever in doing that activity. Because today I want to give my experience to my audience, how I am drawn into astrology, and I am now in 32 years in Vedic astrology, out of which 8 years in teaching. I want to narrate my own experience. At the age of my 17 or 18, I don't remember exactly at what age, my horoscope was taken for consultation with an astrologer, and he said that I cannot even complete my degree and I'm going to be a school dropout. But whatever the degrees and the diplomas which I got in the length, whether it is my parent kept name or my own name, I have crossed all this long ago by acquiring the degrees and diplomas. Then later I started wondering, what is the problem with that astrologer? What was the problem? Why did he give a wrong prediction to me? The answer I got was, when there are so many divisional areas in astrology where you can get specialization with. But if you are going in a general category, you cannot do all that. So if somebody wants to become experienced in education, that astrologer should have exposed with so many charts who are taking the educational related matters and answering them through prediction. Then only it is possible.
But if the astrologer is not even exposed to that, and suddenly he is jumping and somebody is answering, asking for, can I become a doctor or engineer? And if he's predicting, then it will be a nightmare. And the people who are getting the prediction will be severely affected by that also, because the guidance was not properly given. So for all that, I started this doubt session because some of these people also, I know that they have come to the YouTube and other social media. So there will be some kind of a wrong information also. Is it that is possible to be inside your head? So to clarify those, yesterday I saw one gentleman asking for, I think one lady or gent, I don't know. The person asked, sir, I am having 7th Lord in 12th house. Will it affect my marriage life? So, and I have seen one more question of Kemadruma Yoga. Like that, there are so many questions are there. So what I am facilitating this video by making you to ask these questions or doubts. And if it is going to be related to planets, anything related to astrology related queries, don't hesitate. You can come and ask anything below the comment section of this video, because that is why the arrow has been kept. And if you are having anything related to your chart also, you can ask. But don't ask, sir, can I get a job next month? I am not going to reply, because there are certain other videos, specialization videos, which I am doing pre-prediction time to time. So in that, you will get definitely that advice. But this video is only for having a doubt. For example, if you have your chart doubts, for example, you want to ask something from your chart, you can ask, sir, I am having one planet in, say, this house. Is that a problem or like that? You can ask, I will pick up the question if that is only interesting to me. So I am not going to take up all the queries. So whatever the top questions which has been asked, if it is interesting, and I feel that my audience subscribers also will get benefit because of that question and answer, definitely we are going to clarify that. Okay. Thanks a lot, because this session we have started, because when I started astrology, there is no such media such as YouTube. There is no such media of books. There is no such media of internet. Nothing is available. And there will be a lot of questions also to you in your mind. So who will clarify all that? So today there is a fantastic opportunity by the social media, wherein you can able to get exposed with the teachers like us who are teaching Vedic astrology, that wherein you can able to get your queries resolved in a few matter of time. And for few people, there could be wrong predictions also. Some people already said, sir, I am being told that I will get married in 2016. Now it is 2020 and I am not married yet. And I went with some senior astrologer and he given a totally wrong advice and what to do now. Like that, I am getting so many cases every day. And I also knew there are a few females and males who got exposed to the gemstones by saying that, okay, if you wear this gemstone, all your problems will get resolved overnight. And they had spent a few thousands of rupees. And finally, after doing all that, nothing has happened. The scenario is same. So the situation is status quo. So what is the use of such wrong information and wrong guidance? It will not lead astrology at all. So real astrology is always getting the right direction as based on the time and space. Only then the astrology can give wonders. Okay. Thank you very much for once again joining us. And I am expecting your comments. Those who have already asked for a few queries, I'm again inviting all of them here below this comment box. And I will select your comment and answer accordingly. Now, this is the question video, and the next video which I'm going to release, that will be specifically answering your the answers video based on this. Okay, this is called as episode 2. So episode 2 questions, I will be answering with episode 2 answers. Okay, thank you very much.